எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஏஐ இமேஜ் தான். ட்ரெண்டிங் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது வந்து பேஷண்ட்டுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து ட்ரஸ்ட்ஃபுல்லாக இருக்காது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, பேஷண்ட்ஸு என்ன எதிர்பார்க்குறாங்க, உண்மையான டாக்டர்ஸோட ஃபேஸ் எதிர்பார்க்குறாங்க. தென் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டி உண்மையிலே என்ன இருக்குது, நம்ம வந்து என்னதான் வந்து ஏஐல ஜென்ரேட் பண்ணால் அது எங்கேயோ இருக்கிற மாதிரி காமிக்கும். உண்மையான ஃபெசிலிட்டி என்னங்கிறத அவங்க வெரிஃபை பண்ணுறாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க. அப்புறம் அந்த டாக்டர்ஸோட ஃபேஸ் காமிக்கிற மாதிரி ரீல்ஸை வந்து அவங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பிராண்டிங்க்கு ட்ரஸ்ட்டை கொடுக்கும். இப்போ ஒரு மேனுவலாக பண்ணுற ஒரு கிராஃபிக் டிசைனர், ஒரு மேனுவலாக பண்ணுற ஒரு வீடியோ, அது வந்து ஒரு உண்மைத்தன்மையை வந்து காமிக்கும். நம்ம வந்து ஏஐ மூலமாக இமேஜை ஜென்ரேட் பண்ணுற மூலமாக அது வந்து பார்த்திங்கன்னா வேறு யாரோட ஃபேஸோ இல்லை வேறு ஹாஸ்பிட்டலோட இமேஜ், ஹாஸ்பிட்டல் வந்து எல்லாமே இமேஜின்லேயே இருக்கும். இது வந்து வேறு இண்டஸ்ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆகும், இல்லை வேறு இண்டஸ்ட்ரிக்கு அது செட் ஆகும். பட் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஹெல்த் செக்டாரில் வந்து இது கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகாது. ஸோ எங்கள்கிட்டையும் வந்து ஏஐ டூல்ஸ் எல்லாமே பக்கம் நாங்கள் வச்சுருக்கோம். பட் அது எல்லா இடத்துக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நாங்கள் ஹெல்த் கேர் ஸ்பெஷலைஸ்டு பண்ணுறனால ரொம்ப கவனமாக வந்து ஒரு இமேஜை ரெடி பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு வீடியோ ரெடி பண்ணுறதுக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து யார் பார்க்குறா, பேஷண்ட்ஸ் பார்க்குறாங்க, ஆரோக்கியமற்றவங்க பார்க்குறாங்க, ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கு தேவையான ப்ராப்பரான கண்டென்ட்டை நம்ம என்ன தான் வந்து ஏஐயில் எடுத்தாலும் மேனுவலாக ரெடி பண்ணுற அதுதான் வந்து பேஷண்ட்டுக்கு ட்ரஸ்ட்டை தரும். தேங்க்யூ.